السلام عليكم ورحمة الله وبركاته. الله رب العالمين القرآனில் சொல்கிறான், فَسَلِّمُوا عَلَى أَنفُسِكُمْ, உங்களின் மீது நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். தஹியத்தம் மின் இந்தில்லாஹ் முபாரக்கத்தன் தொய்யிபா, அது அல்லாஹுவிடம் இருந்தும் காணிக்கையாகவும் பரக்கத்தாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். உங்கள் மீது சலாம் சொல்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாகவே ஒரு இல்லத்திற்கு நாம் செல்லுகின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் இஸ்லாத்தில் உண்டு. ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லுது. 3 முறை அனுமதி கேட்க வேண்டும். பிறகு சலாம் சொல்ல வேண்டும். உள்ளிருந்து கேட்டதற்கான பதில் வந்தால் உள்ளே செல்ல வேண்டும், இல்லை என்றால் திரும்பி விட வேண்டும். அந்த சலாம் கூட 3 முறைக்கு மேலே சொல்லக்கூடாது. 3 முறை தான் அதனுடைய அளவு. 3 முறை சலாம் சொல்லியும் உள்ளிருந்து பதில் வரலன்னா திரும்பிடணும். சலாம் சொல்கிறதற்கான வாய்ப்பு இல்லை, ரொம்ப பெரிய வீடு, சலாம் சொன்னாலாம் கேட்காது அப்படின்னா அந்த காலிங் பெல் வச்சுருப்பாங்கல்ல இல்லையா, அதுவும் கூட இதே சட்டம் தான். 3 முறை அழுத்தணும். 3 முறை அழுத்து விட்டு அங்கேருந்து பதில் வரல, உள்ளேருந்து யாரும் நமக்கு அங்கேருந்து அழைப்பு வரல அப்படின்னா திரும்பிட வேண்டியது தான். இப்படி சலாம் சொல்லி அனுமதி கேட்டு வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். சரி, நம்ம வீட்டுக்கே நாம் போகிறோம், அங்கே என்ன பண்ணுறது? நம்ம வீட்டுக்கே நாம் போகும் பொழுது குறைஞ்சபட்சம் சலாம் சொல்லணும். சலாம் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு நமக்கு கற்று தந்திருக்கிறது மார்க்கம். சரி, நீங்கள் கேட்கலாம், வீட்டில் யாருமே இல்லை, நம்ம தான் சாவியை திறந்து உள்ளக்கே போகிறோம், வீட்டில் யாருமே இல்லை, நம்ம வீடு, நாம் தான் வந்து கீ வச்சு திறந்து உள்ளே போகிறோம், அப்பொழுதும் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். யாருமே இல்லை, நம்ம வீட்டுக்கு நாம் முதல்ல உள்ளே போகிறோம் அப்படின்னா அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று சொல்லும்படி நமக்கு சொல்கிறது. அத்தஹியாத்தில் ஓதுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அந்த வார்த்தையை நாம் நம்ம வீட்டுக்குள் நுழையும் பொழுது சொல்ல வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. இறைவா, எங்கள் மீதும் நல்லடியார்களான அல்லாஹுவினுடைய அடியார்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும். இதைத்தான் அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான், ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நுழையும் பொழுதும் நீங்கள் உங்கள் மீதே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போகணும். அப்படி சொல்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதே அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிட்டான். தஹியத்தம் மின் இந்தில்லாஹி, அது அல்லாஹுவிடமிருந்தும் இருக்கக்கூடிய தஹியத், அதாவது காணிக்கை. நாம் ஒரு ஆளை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க மீது நம்ம காணிக்கை செலுத்துகிறோன்னு அர்த்தம். வீட்டில் யாருமே இல்லை, நாம் தான் நுழைய போகிறோம் அப்படின்னா அல்லாஹ்வே நம்ம மீது காணிக்கை செலுத்துகிறான். அல்லாஹ்வுடைய காணிக்கை நமக்கு வருகிறது. 2வது முபாரக்கத்தன், அது பரக்கத்தாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான். சலாம் சொல்வதின் மூலமாக வீட்டில் உள்ளவர்களுக்கு பரக்கத் ஏற்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவுசானின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி 5 கிசால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 5 விஷயங்களை வசியத்தாக கற்றுத்தந்தார்கள். முதல் விஷயம், யா அனஸே அஸ்பிகில் உது யுஸத் ஃபி உம்ரிக், ஒதுவை நீ பூரணமாக செய்து கொள். ஒதுவில் பேண வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் கரெக்டாக பேணி, சுன்னத்து முஸ்தஹப்பு அதனுடைய ஃபர்து எல்லாத்தையும் கரெக்டாக பேணி அதை எப்படி செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிரு. 2வது, ரொம்ப கரெக்டாக செய்யாமல் கொஞ்சம் கூடுதலாக கூட செய். கைகளை இந்த அளவு கழுவணும்னா அது கரெக்டாக அப்படி கழுவாமல் கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த மாதிரி கழுவும். அதே மாதிரி பூரணமாக கரெக்டான முறையில் செஞ்ச அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆயுள் காலத்தில் பரக்கத் ஏற்படும். இது முதல் விஷயம். 2வது, வசல்லிம் அலா மன் லக்கியக மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் நீ யாரையெல்லாம் சந்திக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் நீ சலாம் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லு. தக்சுர் ஹசனாத்து, நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். 3வது சொன்னாங்க, வைதா தகல்த, உன்னுடைய வீட்டில் நீ நுழைந்தால் ஃபசல்லிம் அலா அஹ்லி பைத்தி, உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மீது நீ சலாம் சொல்லு. யக்சுர் ஹைரு பரக்கத்திக், உன்னுடைய
கைரு பைத்தி, உன்னுடைய வீட்டில் நலவுகள் அதிகமாக நடக்கும். வீட்டினுடைய நலவுகள் கயிறுகள் அதிகமாக நடக்கும். ஒசல்லி சலாத்துல் லுஹா, லுஹாவினுடைய தொழுகையை தொழுதுவல். ஃபைன்னஹா சலாத்துல் அவ்வாபீன கபலக், உனக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய தொழுகையாக அது இருந்திருக்கிறது. யா அனஸ், அனஸை ஐந்தாவதாக சொன்னார்கள், இர்ஹமி ஸகீர், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டு. வக்கீரில் கபீர், பெரியவர்களுக்கு கண்ணியம் செய். தக்குன் மின் ருஃபகாய் யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் சொர்க்கத்தில் ஏன் கூட இருப்ப அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிறியவர்கள் மீது இரக்கமும் பெரியவர்கள் மீது கருணையும் காட்டினா பெருமானாரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தருவானாக. அப்போ 5 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தாக சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதில் ஒரு விஷயம், உன் வீட்டுக்குள்ளே நீ நுழைஞ்சா சலாம் சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. சலாம் சொல்வதால் என்ன கிடைக்கும்? வீட்டில் நலவுகள் அதிகமாக ஏற்படும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி நாம் அடுத்த வீட்டுக்கு போகும்பொழுது சலாம் சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது அதை கடைபிடிக்க மாட்டோம். சலாம் சொல்லிட்டு போகணும். வீட்டில் யாருமே இல்லாட்டியும் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போகணும். இன்னொரு ரிவாயத்தில் தெளிவாகவே வருகிறது, யா அனஸ் இதா தகல்த அலா அஹ்லிக், உன்னுடைய குடும்பத்தார்கள் மீது நீ நுழைந்தால் ஃபசல்லிம், அப்போ நீ சலாம் சொல்லு. யக்குன் பரக்கத்தன் அலைக்க, உன் மீதும் வஅலா அஹ்லி பைத்திக், உன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் மீதும் அது பரக்கத்தாக ஆகிவிடும், பரக்கத்து ஏற்படும். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் அல்லாஹ்வினுடைய கருணையும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. வீட்டில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து வந்துடும், அல்லாஹ்வினுடைய சாந்தி ஏற்பட்டுரும். அதனால்தான் சலாம் சொல்வதை நமக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே சொன்ன முதல் விஷயம் இதுதான், அப்சு சலாம், மக்களே உங்களுக்கிடையில் நீங்கள் சலாமை ஒருத்தருக்கு பரிமாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு சலாம் சொல்லட்டும், மாற்றி மாற்றி சலாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்கள் மீது அது அருள் இறங்குவதற்கு காரணமாக அமைஞ்சிடும், உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சலாம் சொல்லணும் அதிகமாக. சஹாபாக்கள், ஒரு சில சஹாபாக்களுடைய வரலாறுகள் எப்படியும் வருகிறது. கடை வீதிக்கு போவாங்க. கடை வீதிக்கு நாம் போகிறதா இருந்தால் என்ன எதுக்கு போவோம்? ஒன்று வியாபாரம் பண்ணுறதுக்கு போவோம், அல்லது ஏதாவது பொருளை வாங்குறதுக்கு நாம் போவோம். சில சஹாபாக்களை பற்றி வருகிறது, அவர்கள் கடை வீதிக்கு செல்வார்கள், பொருள் வாங்குவதற்கும் அல்ல விற்பதற்கும் அல்ல. அப்போ எதுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாங்களா அப்படின்னா அது இல்லை. செல்லக்கூடிய நேரத்தில் எதிர்க்கு வரக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கடை வீதிக்கு போவாங்க. கடை வீதிக்கு நிறைய ஆட்கள் வந்து போயிட்டு இருப்பாங்களா இல்லையா? வந்து போகும் பொழுது வீட்டிலே உட்காந்துருந்தா யாருக்கும் சலாம் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை பரப்புங்கள் என்று சொல்லிட்டாங்க. அதனால் பார்க்கக்கூடியவர்கள் மீதெல்லாம் சலாம் சொல்லணும், ரெண்டாவது அவங்களுடைய பதில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கடை வீதிக்கு போவாங்க என்று சில சஹாபாக்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதிகமாக சலாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக வீட்டுக்குள் நுழையும் போது சலாம் சொல்லணும், அது வீட்டில் பரக்கத்தை கொண்டு வரும். இன்னொரு ஹதீஸில் வருது, சலாமுக்கும் பரக்கத்தும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அது ஹதீஸில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா தகல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹா வதுகுரு ஸ்மல்லாஹ், வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி உள்ளே போங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி பிஸ்மில்லா சொல்லி உள்ளே சென்றால் ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானை பார்த்து சொல்லுகிறான், உனக்கு இங்கே தங்குறதுக்கு இடம் கிடையாது, உனக்கு இங்கே உணவு கிடையாது, நீ போ அப்படின்ட்டு 2 பேரும் சொல்லிட்டு வெளியே போயிடுறானோ. யாராவது வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாமும் சொல்லலை பிஸ்மில்லாவும் சொல்லலை, அவர் பாட்டுக்கு நுழைஞ்சார் அப்படின்னா ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானை பார்த்து சொல்கிறானா, இங்கே உனக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குது, நீ உள்ளே போகலாம், உனக்கு உணவும் இருக்குது, நீ தாராளமாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். வீட்டுக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்லணும், பிஸ்மில்லா சொல்லி உள்ளே போகணும். இந்த 2ம் செஞ்சோம் அப்படின்னா ஷைத்தானுக்குள்ளே இடம் இல்லை. ஷைத்தான் எங்கே இல்லையோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக பரக்கத்து வந்துடும். ஷைத்தான் இருக்கக்கூடிய இடத்தில் பரக்கத்து கிடைக்காது. சலாம் சொல்வதால் ஷைத்தான் வீட்டிலிருந்து வெளியேறுகிறான். அதனால் வீட்டுக்குள் ஆட்டோமேட்டிக்காக பரக்கத்து நமக்கு வந்து விடுகிறது. எனவே வீட்டுக்குள் நுழையும் பொழுது அது யார் வீடாக இருந்தாலும், பிறர் வீடாக இருந்தாலும், நம்ம வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லுகின்ற இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தன்மைகளை நமக்கு தருவதோடு அதன் மூலம் ஏற்படக்கூடிய பரக்கத்துகளையும் நமக்கு நிறைவாக தந்து அருள் புரிவானாக. வா குல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்